என்ன விட்டுருங்கடா. கனி மணி என்ன விட்டுருங்கடா. நான் கீழே விழுந்துரும் போல இருக்கு. குருதேவா, குருதேவா ஆட்டாம இருங்க. என் காலை விடுங்கடா, காலை விடுங்க, விடுங்க. விடவே விடாத மணி. புலியோட சத்தம் மட்டும் தான் கேக்குது, ஆனா அது கண்ணுல பட மாட்டேங்குதே குருதேவா. என்ன விடுங்கடா. குருதேவா, குருதேவா, குருஜி, உங்களுக்கு என்னாச்சு குருஜி? மெதுவா பார்த்து. எந்திரிங்க குருஜி. குருதேவா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல மகாராஜா, எனக்கு ஒன்னும் ஆகல. நான் கால் தவறி கீழே விழுந்துட்டேன். அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அந்த புலிய கொல்றதுக்காக நான் மேல இருந்து கீழே குதிச்சேன் மகாராஜா. குருதேவா, நான் தான் அம்ப கையில வச்சுக்கிட்டு தயாரா இருந்தேன்ல. இப்படி உங்க உயிரை பணையம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இல்ல மகாராஜா, இல்ல. நான் என்ன நினைச்சேன்னா, நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அம்பு விடுறதுக்கான கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். கொஞ்சம் இருந்திருந்தா நான் அந்த புலிய வதம் பண்ணிருப்பேன். ஆனா அது என்ன பார்த்து பயந்து ஓடிடுச்சு. மகாராஜா, என்ன தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. வரணுமாலா, நான் கூப்பிடுறது கேக்குதா? கேட்கவே கேட்காது. என் இடுப்புல கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடு, ரொம்ப வலிக்குது. குருஜி, நீங்க அனுமதி கொடுத்தா நாங்க பூச்சி விடுறோம். ஏதம்மா இருக்கும் குருஜி. வாய மூடுங்கடா முட்டாளுங்களா. இதெல்லாம் உங்களாலதான் வந்தது. வரணுமாலா? சொல்லுங்க சுவாமி. என்னது அது? உன்னை தைலம் தான் எடுத்துட்டு வர சொன்னேன், எனக்கு கொள்ளி வைக்க சொல்லல. ராத்திரி ஆயிடுச்சுல, நான் சந்திரனுக்கு நெருப்பு காட்டிட்டு வரேன். சந்திரனுக்கு நெருப்பு காட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? சுவாமி, சூரிய தேவனுக்கு நாம ஜலத்தை அர்ப்பணிப்போம். ஏன்னா அவர் உஷ்ணமானவரு. அதனாலதான் நான் சந்திரனுக்கு இந்த அக்னியை சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா அவர் குளிர்ச்சியானவரு. ஐயோ கடவுளே, இந்த உருமல் சத்தம் எங்க இருந்து வருது? சுவாமி, அந்த நரமாமிசம் சாப்பிடுற புலி உங்க தரிசனத்தை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் போய் அதை உள்ள கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லனா அது மறுபடியும் வேற ஏதாவது இடத்துக்கு போயிட போகுது. சரியா? வேண்டாம் வேண்டாம். ஐயோ கடவுளே, நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனோ தெரியலையே. சுவாமி, நீங்க இன்னைக்கு அந்த புலிக்கு பாவங்கள்ல இருந்து மோட்சத்தை கொடுங்க. எல்லாம் என் விதி. இது என்னோட உத்தரவு. போ, சீக்கிரம் போய் எனக்கு தைலம் எடுத்துட்டு வா, போ. உத்தரவு பிரபு. ஐயோ கடவுளே, ஒரு பக்கம் புலி உருமல், இன்னொரு பக்கம் இவ படுத்தல். நான் இல்ல. இருடா கேப்போம். குருஜி, இப்ப உங்களுக்கு தனிமை அவசியம் தானே? இருங்க, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறது தான் நல்லது. நன்றி குருஜி, நன்றி. உட்காருங்க உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. கையை மட்டும் விட்டுறாத மணி. மகாராஜா, 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 நீங்க எந்த புலிய கொல்றதுக்காக மரத்து மேல ஏறி நின்னீங்களோ அந்த புலி இங்கேயே வந்துருச்சு நினைக்கிறேன். வரதுக்கு முன்னாடி தகவல் அனுப்பிருக்கலாம்ல, ஏன் சொல்லாம கொள்ளாம இப்ப வருது? மகாராஜா அது வேட்டையாடுறதுக்காக தானே காலையில இருந்து கஷ்டப்பட்டு காத்துட்டு இருந்தாரு. மகாராஜா, போங்கல, போய் அத கொண்டுட்டு வாங்கல. நான் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் எந்த பிராணியையும் வேட்டையாட மாட்டேன். இது காலையில இருந்து எனக்காக காத்து இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா இத கொன்னுடுவேன். ஆனா இப்போ இப்போ
நான் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். மகாராஜா எடுத்துக்கோங்க. என்னத்த? எல்லாரையும் தூக்கத்துல இருந்து எழுப்பிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்காங்க. யாரையும் நிம்மதியா தூங்க விடாதீங்க. நான் அம்மா பக்கத்திலே தூங்கிக்கிறேன்னு. அம்மா முடியாதுன்னு சொன்னாங்க. என்ன தூங்க விடு. போறீங்களா இல்ல அம்மாவை எழுப்பட்டுமா? போறேன், போயிடுறேன். விடுவியா நீனு? வரேன். நான் நல்லா பார்த்துட்டேன். அந்த மனுஷங்களை சாப்பிட்ற புலி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் தோணுது. நான் உள்ளே இருக்கேன். இங்கேயாவது அம்மா இருக்காங்க. கடவுளே அம்மா பார்த்தா பயப்படுவாரு. புலியெல்லாம் ஏமாத்திரம். ராமா, அந்த புலிய பிடிக்கணும்னு நினைச்சாலும் அதை கொல்ல நினைச்சாலும் எறையா மனுஷனுக்கு பதிலா ஆட்ட வச்சாலும் அதை யார் பண்ணுவாங்க? இந்த காரியத்துக்கு ரொம்ப கச்சிதமான பொருத்தமான ஒருத்தர் தான் தேவை. மகாராஜாவுக்கு வணக்கம் சொல்ல என்ன? சரி சுவாமி. வணக்கம் மகாராஜா. வணக்கம் குருதேவா. வாங்க குருதேவா, வாங்க வாங்க வாங்க. நன்றி. உட்காருங்களேன். குருதேவா, இப்ப உங்க உடல்நிலை பரவாயில்லையே? நேத்து நீங்க மோசமான சூழ்நிலைகள்ல சிக்கிக்கிட்டீங்க. அந்த மேடையில இருந்து வேற விழுந்தீங்க. இப்போ நான் நல்லா இருக்கேன் மகாராஜா. நேத்து ராத்திரி இடுப்புல கொஞ்சம் வலி இருந்தது. ஆனா இப்போ நான் பூர்ணமா குணமாயிட்டேன். மகாராஜா, உங்களுக்கு தான் என் மேல எவ்வளவு அக்கறை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகாராஜா. உங்க உடல்நிலை நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குருதேவா, நாம எல்லாரும் இங்க ஒரு விசேஷமான காரியத்துக்காக ஒண்ணு கூடியிருக்கோம். என்னாச்சு மகாராஜா? வேற ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா என்ன? ஆமா குருதேவா, நேத்து ராத்திரி மனுஷங்களை வேட்டையாடுற அந்த புலி இங்க வந்திருக்கு. இங்க வந்து அது உங்களோட கூடாரத்தை மட்டும் சுத்தி பார்த்துட்டு இங்க இருந்து போயிடுச்சு. நான் இருக்கிற இடத்துலயா? மகாராஜா, நாம ஆட்டை மரத்துக்கிட்ட தானே கட்டி போட்டிருந்தோம். அப்புறம் எதுக்காக அது நான் இருக்கிற இடத்துக்கு வந்துச்சுன்னு தான் எனக்கு புரியல. அந்த புலி உங்களை தரிசனம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம் சுவாமி. நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா? அதனால உங்க தூக்கத்தை கலைக்க அதுக்கு விருப்பம் இல்லாம தான் இங்க இருந்து அது போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் சுத்தி சுத்தி வந்து இந்த இடத்தை விட்டு அது போயிடுச்சு. உங்க மேல அதுக்கு அவ்வளவு பக்தி சுவாமி. சரியா சொன்னீங்க குரு மாதா, சரியா சொன்னீங்க. நம்ம குருவோட தரிசனத்துக்காக ஏங்குறது சாதாரண மனுஷங்க மட்டும் கிடையாது, மிருகங்கள் கூட ஆசைப்படுது. அந்த மனுஷங்களை சாப்பிடுற புலி உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுது குருஜி. மகாராஜா, எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு. புலிய வேட்டையாடுறதுக்கு ஆட்டை இரையாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு பதிலா என்னுடைய பிரபுவை நீங்க அங்க நிக்க வச்சிருங்க. நிச்சயமா சொல்றேன், இவரை தரிசனம் பண்றதுக்காக அந்த புலி அங்க கண்டிப்பா வரும். நானா? நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க வருணமாலா? குருமாதாவோட யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு நல்ல தீர்வும் கூட. அந்த புலிய வெளியே வர வைக்கணும்னா இதுதான் ஒரே வழின்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் அந்த ஆட்டோட இடத்துல குருதேவா உங்களை நிறுத்தி வைக்க போறோம். மகாராஜா, நான் ஒன்னும் ஆடு மாடு கிடையாது. நான் ராஜகுரு மகாராஜா. அதுக்கு தான் சொல்றேன் சுவாமி, ராஜ்யத்து மேலயும் உங்களுக்கு கடமை இருக்கு இல்லையா? ஆமா, நான் அந்த மரத்து மேல உட்காந்துக்கிட்டு கூட அந்த புலியை என்னால வரவழைக்க முடியும் தெரியுமா? அப்படி இருக்கும்போது என்ன எதுக்காக பணையமா வைக்கிறீங்க? குருதேவா, நீங்க கவலையப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஆனா மகாராஜா, எனக்கு தான் தலை நிறைய முடி இல்லையே, குடுமி தானே இருக்கு. மந்திரியாரே, மகாராஜா,
நான் அந்த மேடை மேல இன்னைக்கு ராத்திரி உட்கார போறேன். நீங்க தானே சொன்னீங்க அந்த கொடிய மிருகம் ஒரு ஆபத்தான பிராணின்னு. இன்னைக்கு இரவு தான் அந்த புலியோட இறுதி இரவா இருக்கும். உத்தரவு மகாராஜா. அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. செத்த மணி, நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நல்ல காலம் இப்ப பிறக்க போகுது. கண்டிப்பா இன்னைக்கு அந்த கேடுகிட்ட கிழவனோட கதை முடியத்தான் போது. நம்ம சந்தோஷமா இருக்கத்தான் போறோம். கடவுளே, பகல் முழுக்க அந்த புலிக்கு நிறைய இறைய கொடுத்துருங்க. ஏன்னா இன்னைக்கு ராத்திரி அதுக்கு பசிக்க கூடாது. இது பாருங்க மந்திரியாரு, நான் பண்டிதர் தாத்தாச்சாரியார். நான் இந்த விஜயநகர ராஜ்யத்தோட ராஜகுரு. நான் மகாராஜாவுக்கு இணையானவன். என்னை இப்படி ஆடு மாதிரி கட்டி வைக்கிறது நியாயமா சொல்லுங்க? நீங்க ஏன் மகாராஜாவுக்கு புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க? முடியாது ஆச்சாரியாரே, ஒன்னும் பண்ண முடியாது. மகாராஜாவோட உத்தரவு மீறது சாத்தியமாகாது. குருதேவா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அது உங்க கையில தான் இருக்கு மகாராஜா. ராமா, ஒருவேளை புலி வந்துருச்சுன்னா என்ன பண்றது? ஏற்கனவே பயந்து போயிருக்கேன், இன்னும் பயமுறுத்தாத. மந்திரியாரே, அது மனுஷங்களை சாப்பிடுற புலி. நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இருக்கட்டும், அதுல என்ன இருக்கு? நீங்க பிரம்ம ஞானியாச்சே, சித்த புருஷனாச்சே. ஒருவேளை மகாராஜாவோட குறி தப்புனா கூட நீங்க உங்க மந்திர சக்தியால அந்த புலிய பஸ்ம பண்ணிடுங்க. மகாராஜா, வேலை முடிஞ்சிருச்சு. ஆமா மகாராஜா, என் கதையும் முடிய போகுது. நான் பலியாகிறதுக்கு தயாரா இருக்கேன். நீங்க பலியாகிறதுக்கு முன்னாடி நான் அந்த புலியை கொன்னுடுவேன். நீங்க கவலையப்படாதீங்க, அமைதியா இருங்க. மந்திரியாரே, நீங்க சீக்கிரம் மேலே ஏறி வாங்க. நான் எப்படி மேல வர்றது? உத்தரவு மகாராஜா. மந்திரியாரே, நீங்க எங்க போறீங்க? இவரும் போயிட்டாரு. கனிமணி, என் செல்லங்களா, இங்க வாங்க கண்ணுங்களா, என் பக்கத்துல வாங்க. நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க சிஷ்யர்கள் இருக்க வேண்டியது குருவோட பாதத்துக்கிட்டன்னு. நாங்க அப்ப சொன்னது உண்மைதான் குருஜி. ஆனா சில நேரத்துல சும்மா கூட சொல்லுவோம். இப்ப கொஞ்சம் நிலைமை மோசமா இருக்கா, எங்களால அங்க வர முடியாது குருஜி. அங்கேயே தைரியமா இருங்க குருஜி. உங்க காலடியில இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களுடைய காலனியை நாங்க இங்க வச்சிருக்கோம் குருஜி. நாங்க எப்பவும் உங்க காலடியில தான் இருப்போம்னு நினைச்சு சந்தோஷமா இருங்க குருஜி. நான் மட்டும் உயிர் பொழைச்சு வந்தேன்னா அந்த காலனியாலேயே உங்களை பின்னி எடுக்கிறேன். வாகனி, நம்ம ஒதுங்கி போயிடலாம். கடவுளே, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மந்திரியாரே, மந்திரியாரே, நீங்க அங்கேயே இருங்க. நம்ம வீரர்கள் கூட நீங்க அங்கேயே இருங்க. நீங்க மேல வர வேண்டிய அவசியம் இல்ல. சரி சரி மகாராஜா, உத்தரவு. வீரர்களே, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க. வாகனி, வா. மகாராஜா, நீங்க ரொம்ப எச்சரிக்கையோட இருங்க. அந்த கொடிய மிருகம் இங்க எப்ப வேணாலும் வரலாம். குருதேவா, நான் கவனமா தான் இருக்கேன். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன கவலை? நீங்க பாதுகாப்பா தான் இருப்பீங்க. மந்திரியார் தூங்குறாரு. மகாராஜா, மந்திரியார் தூங்குறாரு. என்ன ஆபத்துல மாட்டி விட்டுட்டு அவர் மட்டும் தூங்குறாரு. இல்ல ஆச்சாரியாரே, நான் தியானத்துல இருக்கேன். முதல்ல என்ன கவனமா பாத்துக்குங்க. நீங்க இப்ப என்னதான் பாதுகாக்கணும். என்ன கவனமா பாத்துக்குங்க. சரி சரி ஆச்சாரியாரே, சரி. வீரர்கள் எங்க? என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்களே. கொஞ்சம் அமைதியா இருங்க ஆச்சாரியாரே. அவங்க புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. நான் உடனடியா அவங்கள பார்த்தாகணும். குருஜி, கொஞ்சம் வாய முடிக்கிட்டு சும்மா இருங்க. நீங்க கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா மனுஷனை திங்கிற புலி இந்த பக்கம் வரவே வராது. உங்க சிஷ்யர்கள் மாத்தி சொல்றாங்க. உங்களோட குரலை கேட்டாதான் அந்த புலி சீக்கிரமா இங்க வரும். கத்துங்க கத்துங்க, நல்லா கத்துங்க ஆச்சாரியாரே.
மகாராஜா தீப்பந்தம் அணைஞ்சிடுச்சு. குருதேவா நீங்க அமைதியா இருங்க. மத்த தீப்பந்தங்கள்லாம் எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. வந்துருச்சு ரமணி. யாராவது வந்து இந்த கட்டை அவுத்து விடுங்க, எனக்கு பயத்துல முட்டிக்கிட்டு வருது. குருதேவா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த புலி பக்கத்துல வந்துருச்சு. ஆத்திரத்தை அடக்குனாலும் இதை அடக்க முடியாது மகாராஜா. ஏண்டா மணி, எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை குருவை அந்த புலி கடிச்சு தின்னுடுச்சுன்னா அதுக்கப்புறம் சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசியமே இருக்காது இல்ல? சரியா சொன்ன. நான் சிறுநீர் கழிக்கணும், என்ன சீக்கிரமா அவுத்து விடுங்க மகாராஜா. அவுத்து விட சொல்லுங்க. நான் திரும்ப வந்து என் சக்தியால அந்த புலியை இங்க வர வைக்கிறேன். குருஜி எதுவா இருந்தாலும் அங்கேயே முடிச்சுக்கீங்க. வாய மூடுங்கடா முட்டா பசங்களா. ஐயோ மகாராஜா, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. குருதேவா அமைதியா இருங்க, இல்லன்னா அந்த புலி சந்தேகப்பட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடும். அமைதியா இருங்க. என் உயிர் போயிடும் போல இருக்கு. மகாராஜா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நான் அமைதியா இருந்தா புலி வராம இருக்குமா, இல்ல கத்துனா புலி வராம இருக்குமா? ஒண்ணுமே புரியலையே. கத்தி தான் பாப்போமே, கத்துவோம். மகாராஜா, மகாராஜா என்ன காப்பாத்துங்க. வீரர்களே, தீப்பந்தத்தை ஏத்தி குருதேவர் கிட்ட கொண்டு போங்க. மகாராஜா, இங்க குருதேவர் இல்ல. ஆச்சாரியரே, ஆச்சாரியரே, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மனுஷங்களை சாப்பிடுற புலி இழுத்துட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். குருதேவா, குருதேவா, குருதேவா. ஆச்சாரியரே, நாம குருதேவரை தேடி ஆகணும். வீரர்களே, நாலா பக்கமும் தேடி பாருங்க. குருதேவரை கண்டுபிடிங்க. குருதேவர் நல்லபடியா திரும்பி வரணும். மந்திரியாரே, மகாராஜா, அந்த திசையில சில வீரர்களை கூட்டிட்டு போங்க. நான் இந்த பக்கம் போறேன். உத்தரவு மகாராஜா. வீரர்களே வாங்க. குருதேவா, குருஜி, குருஜி, குருதேவா, குருதேவா. மகாராஜா என்ன கொல்ல பாக்குறான். என்ன காப்பாத்துங்க மகாராஜா, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க மகாராஜா. எப்படியாவது என்ன காப்பாத்திடுங்க மகாராஜா, காப்பாத்துங்க. யாராவது ஓடி வந்து என்ன காப்பாத்துங்க.